வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் ஒரு 3 விஷயங்க. அது கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதில் எந்த விதமான லீனியன்ஸும் காட்டாது. அதாவது முதல்ல போதை மருந்து, போதைப் பொருள் கடத்தினாங்கன்னா அதுக்கு கடுமையான தண்டனை உண்டு, இன்க்ளூடிங் மரண தண்டனை. 2வது இந்த மணி லாண்ட்ரிங் அண்ட் டெரரிஸ்ட் ஃபைனான்சிங் அப்படிம்பாங்க. அதாவது இந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணத்தை மாற்றுறாங்க இல்லையா, மணி லாண்ட்ரிங் அது பண்ணுறது. அப்புறம் டெரரிசத்துக்கு அவங்க ஃபண்டிங் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய குற்றமாக கருதப்படும். 3வது சிங்கப்பூரில் தேசிய சேவைன்னு ஒன்று இருக்குங்க, நேஷ்னல் சர்வீஸ் அப்படின்னு பேர். அது எல்லா ஆம்பளைகளும் கட்டாயமாக பண்ணி ஆகணும். ஸோ அது யாராவது பண்ணாமல் இருந்து சப்போஸ் அந்த ஏஜ் வரும்போது வெளிநாடு போயிட்டாங்க, திரும்பி வரல பண்ணுறதுக்குன்னா, அதையும் கவர்மெண்ட் கொஞ்சம் சீரியஸாக தான் பார்க்கும். அதுக்கு கம்பல்சரி ஜெயில் தண்டனை உண்டு, ஃபைனும் உண்டு. ஸோ அந்த நேஷ்னல் சர்வீஸுங்கிறது சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா ஆண்களும் பண்ணணும். சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் எல்லாரும் கம்பல்சரியாக பண்ணணும். அப்புறம் சிங்கப்பூர் பிஆர்ஸில் செகண்ட் ஜென்ரேஷன் பிஆர் அவங்க கம்பல்சரியாக பண்ணணும். அதாவது 13 வயசு ஆயிடுச்சுனாக்க அந்த பையன் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால், சப்போஸ் அவர் 3 மந்த்ஸுக்கு மேலே வெளிநாட்டில் தங்க போகிறார் அப்படின்னா அவங்க சிங்கப்பூரில் எக்ஸிட் பர்மிட்னு ஒன்று வாங்கிட்டு தான் போகணும். சம்டைம்ஸ் அதுக்கு பாண்டு கூட கேட்பாங்க, $70,000 வரைக்கும் பாண்டு கேட்பாங்க. ஸோ எக்ஸிட் பர்மிட் வாங்காமல் போனால், அப்படி 3 மாதத்துக்கு மேலே வெளியே இருந்தால் ஹீ பிகம்ஸ் அ அஃபெண்டர் மாதிரி ஆகிடும். ஸோ எனி டைம் ஹீ கம்ஸ் பேக் ஹீ கேன் பி அரெஸ்டட். ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ எல்லா சிங்கப்பூர் சிட்டிசன்ஸும் எல்லா பர்மனண்ட் ரெசிடென்ட் செகண்ட் ஜென்ரேஷன் ஆளுங்களும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கு, அதாவது 28 ஏப்ரல் 2026 ஒரு நபர் கன்விக்ஷன் ஆயிருக்காரு. அதாவது அவர் பேர் எட்மண்ட் யாவ் அப்படின்னு பேர். அவருக்கு வயசு இப்போ 48 வருமா ஆகுது. அவருடைய கேஸ் என்னென்னா கொஞ்சம் சிக்கலானது தான் அது. அதாவது அவர் 1978 பிறந்தார். அவருடைய அம்மா சிங்கப்பூர் சிட்டிசன், அவருடைய அப்பா இந்தோனேஷியன் சிட்டிசன். ஸோ அவர் சிங்கப்பூரில் பிஆர்னோ தெரியல, பட் இந்தோனேஷியன் சிட்டிசன். அவங்க அம்மா சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டாங்க. இந்த என்ஆர்ஐசி எல்லாமே வந்துடுச்சு அவருக்கு. அதே நேரம் அவருடைய அப்பா இந்தோனேஷியன் சிட்டிசனுங்கிறதுனால அவரும் ஆட்டோமேட்டிக்காக இந்தோனேஷியன் சிட்டிசன்ஸும் வாங்கிட்டார் இந்த பையனுக்கு. அதனால் இந்த பையனுக்கு இப்போ 2 சிட்டிசன்ஷிப் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பையன் என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய தடவை வந்துட்டு போயிருக்காரு இந்தோனேஷியாவிலேருந்து. அப்போல்லாம் ஹி யூஸ்ட் இஸ் இந்தோனேஷியன் பாஸ்போர்ட். ஏன்னா இவர் முக்கால்வாசி டைம் வெளியில் தான் இருந்திருக்காரு. அமெரிக்காக்கெல்லாம் போயிருக்காரு ஒரு 4-5 இயர்ஸ், 2004 அப்போ சிங்கப்பூருக்கு வரும்போதெல்லாம் அவர் இந்தோனேஷியன் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் நேமில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, அதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காரு. எட்மன் யாவுங்கிறத எட்மன் இயாவோ ஏதோ YUAW அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஸோ சிங்கப்பூரில் என்ன பண்ணியிருக்காங்க, அவர் இந்தோனேஷியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விசிட் பாஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க, டூரிஸ்ட் விசிட் பாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய தடவை வந்துட்டு போயிருக்காரு. 2021 அதாவது இது முதல்லையே அவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு NS டியூ ஆகுறது. 16 வயசு ஆகும்போது நோட்டீஸ் வந்துடும். ஏன்னா 16.5 வயசில் அவங்க என்லிஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ நோட்டீஸ் வந்திருக்கு. இவர் அந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு திருப்பி இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு. அதுக்கப்புறம் அவர் என்லிஸ்ட்மெண்ட்டுக்கு வரல. ஸோ அவங்க இன்னொரு ரிமைண்டரும் அனுப்பிச்சிருக்காங்க, அதுக்கும் அவர் வரல. அநேகமாக வெளிநாடு போயிட்டார் போல இருக்கு. அதனால் இவருடைய பேரை மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் 2021 வந்தபோது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி இதில் கஸ்டடியில் வச்சுட்டாங்க போல இருக்கு. ஸோ இன்றைக்கி தான் அவரை பற்றி அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதில் அவர் குற்றவாளி, குற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் தரப்பு லாயர்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கியூ பண்ணியிருக்காங்கன்னா, இவர் இந்தோனேஷியன் சிட்டிசனாகவும் இருக்கார். இவர் இந்தோனேஷியா லா படி சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டு ஆர்மி எதுலையாவது நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இந்தோனேஷியன் சிட்டிசன்ஷிப் போயிடும். அதனால் இவர் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஆர்கியூமெண்ட்டை ஜட்ஜு ஏற்றுக்கலை. அது ஒரு ஆர்குமெண்ட் இல்லை. ஏன்னா அதாவது சிங்கப்பூரில் என்ன ரூல்னால், இப்போ சிட்டிசன்ஷிப் ஆனீங்கன்னாக்க உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். ஸோ இவர் அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட்டில்.
அதாவது இவர் வந்து இந்த கேத்தலிக் ஹை ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்கூலு. அதில் வந்து இவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ராஃபில்ஸ் இன்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது, இதுவும் ரொம்ப டாப் கிளாஸ் இன்ஸ்டியூஷன், பிஷானில் இருக்குது. அதுலேயும் அவர் ஜாயின் பண்ணி ஐ திங்க் செகண்டரி படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ராஃபில்ஸ் ஜூனியர் காலேஜ், அதுவும் ப்ரெஸ்டீஜியஸ் ஜேசி, அதுலேயும் படிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து ஆஸ் அ சிட்டிசனாக தான் அவர் போயிருக்காரு. ஸோ ஹி என்ஜாய்ட் த ஃபீ பெனிஃபிட் ஆஸ் வெல் அஸ் இந்த அட்மிஷனுக்கும் ப்ரையாரிட்டி கிடைக்கும் சிட்டிசன்ஸுக்கு. அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணியிருக்காரு. அதனால் இவர் சிட்டிசன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காரு. அதனால் இஸ் பவுண்ட் டு டூ த நேஷ்னல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூஸ்வலாக அப்படின்னாக்கா சப்போஸ் அந்த பையன் வந்து வெளிநாட்டிலே இருக்கான்னு வச்சுங்களேன். ஆனால் 21 வயசு ஆகிறதே தான் அவன் இந்த பையனுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். அவர் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கிறாரா இல்லை இதை விட்டுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. 21 இயர்ஸ் ஆகணும். ஆனால் இவருக்கு வந்து அந்த டயத்தெல்லாம் அவர் ஒன்றுமே பண்ணல, பட் என்ஜாய் பண்ணிட்டார் எல்லா பெனிஃபிட்ஸையும். அதுக்கப்புறம் 40 இயர்ஸ் ஆன பிறகு தான் வந்திருக்காரு. அதனால் இவர் மேலே அந்த குற்றச்சாட்டு உண்டு. அதாவது இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நபர் வந்து அதாவது எட்மண்ட் யாவுங்கிறவர் வந்து 2005 சிங்கப்பூரியன் கேர்ள் ஒருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இது வந்து அஃப்கோர்ஸ் சிங்கப்பூரில் இந்த ரெஜிஸ்ட்ரி ஆஃப் மேரேஜ் அதிலெல்லாம் போய் பண்ணணும், அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் இந்தோனேஷியன் சிட்டிசன் தானே, அதனால் சிங்கப்பூர் பிஆர் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ ஒய்ஃப் சிட்டிசன்னா பிஆர் கிடைக்கிறது கொஞ்சம் பெட்டர் சான்சஸ் இருக்குது நார்மலை விட. அந்த அப்போ இருந்தது, இப்போ கிடையாது அது கூட. ஸோ அந்த பேசிஸில் அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. ஆனால் கவர்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, நீ ஆல்ரெடி சிட்டிசன்ப்பா, உனக்கு எதுக்கு பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்குது. ஏன்னா அவர் வந்து இந்தோனேஷியன் பாஸ்போர்ட்டில் தான் வந்திருக்காரு. இவங்க வந்து நீ சிங்கப்பூர் சிட்டிசன் ஆனால் நீ பிஆர் அப்ளை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இது ரிடண்டன்ட் அப்படின்ட்டாங்க. இதுதான் கொஞ்சம் ஒரு சிக்கலாக இருக்குது. அவர் இந்தோனேஷியன் பாஸ்போர்ட்லேயும் வந்துட்டு போகிறாரு அப்படிங்கிறத இவங்க எப்படி கண்டுபிடிக்காமல் விட்டாங்கன்னு தெரியல அது. ஸோ இவருக்கு வந்து இப்போது கன்விக்டடு, இப்போ எவ்வளோ சென்டென்சிங் என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிறத வந்து நெக்ஸ்ட் மந்த்து மே மாதம் 2026 26 தான் சொல்ல போகிறாங்க. மே மாதம். அதாவது மேக்ஸிமம் வந்து 3 இயர்ஸ் ஜெயில் கொடுக்கலாம், $10,000 வரைக்கும் ஃபைன் பண்ணலாம். ஜட்ஜ் ஹஸ் காட் த டிஸ்கிரிஷன் எவ்வளோ கொடுக்கணுன்ட்டு. அதாவது இங்கே சிங்கப்பூரில் என்னென்னா இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிஆராக இருக்கிறவங்க அந்த ஒரு 15-16 வயசு ஆகும்போது பிஆரை கேன்சல் பண்ணிடுறாங்க. கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு அனுப்பிச்சிடுறாங்க பையனை மாத்திரம். ஸோ அப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, பையனுக்கு தான் ஒன்றும் சான்ஸ் இல்லை, திருப்பி சிங்கப்பூர் வர முடியாது, டோர் இஸ் க்ளோஸ்டு. ஆனால் இப்போ சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுபடி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெற்றோர்களே சப்போஸ் அவங்க பிஆராக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், தன்னுடைய மகனை வந்து என்எஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு அனுப்பிச்சாங்கனாக்க அவங்களுடைய பிஆர் ரெனியூ ஆகிறதும் டவுட்டு. அந்த மாதிரி கொஞ்சம் ரூல்ஸை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வயசானவங்க யாருக்காவது வந்து அவங்க லாங் டேர்ம் விசிட் பாஸு இல்லை வேறு குழந்தைக்கு ஸ்டூடெண்ட் பாஸு போட்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் ரெனியூ ஆகிறதும் கஷ்டம், அதுக்கும் வந்து ஆபத்துகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னத்தை காட்டுதுன்னா, இந்த தேசிய சேவைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது அவ்வளோ லேஸில் வந்து யாரும் இவேட் பண்ணிட முடியாது. ஏன்னா சிங்கப்பூர் வந்து சிறிய நாடு, அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு மிலிட்ரி செட்டப்பும் கிடையாது. அதாவது 1967 அப்போ தான் வந்து இவங்க இந்த இதை பற்றி திங்க் பண்ணாங்க, இந்த கம்பல்சரி சர்வீஸ் வைக்கணும் அப்படின்னு, எல்லா ஆண்களும் பண்ணணுன்னு. 1970 என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று பாஸ் பண்ணாங்க. திரு லீ குவான் யூ தான் எல்லாத்துக்கும் அப்போ முன்னின்று நடத்தினவர். ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ 3 டிவிஷனாக இருக்குது. அதாவது சிங்கப்பூர் போலீஸ் ஃபோர்ஸ்லேயும் போகலாம், இல்லை சிங்கப்பூர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லேயும் போகலாம், அப்புறம் வந்து இந்த சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்குது. எதில் வேணால் போடலாம் இந்த என்எஸ் பண்ணுறவங்கள. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இனிஷியலாக இந்த ஐபிபிடின்னு சொல்லுவாங்க, அதாவது இண்டிவிஜுவல் ஃபிசிக்கல் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு பேர். அது இப்போ அதில் வந்து அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த என்எஸ்சில் 2 இயர்ஸ் பண்ணணும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் 2 மாதம் குறையும். அதில் அதான் 18 வயசில் தான் ஆரம்பிக்கணும். இந்த ஐபிபிடி பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 2 மந்த்ஸு கம்மி பண்ணுவாங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி நேஷ்னல் சர்வீஸ் பண்ண போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அரௌண்ட் தட் ஏஜ், அந்த நியர்பை 16-17 வரும்போது
மெடிக்கல் டெஸ்ட்டு ஒன்று பண்ணுவாங்க. ஹெட் டு டோ பண்ணிவிடுவாங்க. ஃபுல்லாக உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பண்ணிவிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு 4-5 கேஸில் பார்த்துருக்கோம். அந்த பையனுக்கு வந்து ஏதோ ஒரு குரோனிக்காக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஆனால் சிம்டம்ஸ் எதுவுமே தெரியாது. சப்போஸ் இந்த டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சர்க்கரை வியாதி, அது கூட சிம்டம்ஸ் தெரியாது. ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, நார்மலாக அவங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது. அவர் பாட்டு போயின்னு வந்துட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது இந்த நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. உடனடியாக அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமான, ஏன்னா முக்கால்வாசி டயத்தில் நமக்கு சிம்டம்ஸ் இருக்காது. கிட்னி ப்ராப்ளமோ இல்லை அல்சர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துன்னா பெரிய அளவில் சிம்டம்ஸ் இருக்காது. ஸோ இவங்க வந்து தரோ செக்கப் பண்ணுவாங்க. தரோ செக்கப் பண்ணாக்க எல்லா விதமான வியாதிகளும் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து வெளியே தெரிஞ்சிடும். அதுக்கு வந்து தகுந்த நேரத்தில் வந்து உடனடியாக நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் பையங்களை. ஸோ நேஷ்னல் சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லது, எல்லா விதத்துலேயும் நல்லது. அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் கிடைக்கும். நம்ம உடம்புல ஏதாவது வியாதி இருக்கான்னு உடனடியாக கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவாங்க மெடிக்கல் டெஸ்ட்டில். அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் நேஷ்னல் சர்வீஸ் சேர்ந்தாருன்னா அவருக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். அது வரைக்கும் அம்மா அப்பா பின்னாலே போயிட்டு இருந்திருப்பார். இப்போ வந்து ஒரு தனியாக நம்மளே எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வரும். ஒரு ஒரு மேன்லினஸ் வரும்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. அதனால் யாரும் வந்து இது பண்ணுறதுக்கு தயங்க வேணாம். அதுதான் நம்ம சொல்ல வரோம். நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.